மறுநாள் காலை ரெசார்ட்டின் டைனிங் ஹாலில் அனைவரும் ஒன்று கூடினர். அஸ்வினி, அருண் புதுமண தம்பதிகளாக ஒருவருக்கொருவர் ஊட்டிவிட்டு கொண்டிருக்க விஸ்வா மெல்ல எழுந்து நின்றான். அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த திருமண விசேஷத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு பெரிய விசேஷம் வரப்போகுது. அதாவது இந்துஜா இப்போ கன்சீவா இருக்கா. இந்த செய்தியை கேட்டதும் அங்கே ஒரு நிமிடம் அமைதி நிலவி பின் பெரும் கைத்தட்டலும் ஆரவாரமும் எழுந்தது. பரத் துள்ளி குதித்து வந்து விஸ்வாவை கட்டி கொண்டான். என்னடா சொல்ற விஸ்வா, நிஜமாவா? அடே, நான் பெரியப்பா ஆக போறேனா? கண்ணம்மா, கேட்டியா? இந்து விசேஷமா இருக்கலாம். அபர்ணா ஓடி சென்று இந்துஜாவை அணைத்து கொண்டாள். இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்துவின் அம்மா அப்பா, விஸ்வாவின் அம்மா அப்பா எல்லோரும் சந்தோஷத்துடன் இந்துவை கட்டி அணைத்து முத்தமிட்டனர். உன்னை நாங்க எல்லோரும் கண்ணுல வச்சு பார்த்துப்போம். அஸ்வினி ஓடி வந்து, அப்ப நான் அத்தை ஆக போறேனா? அருண், கேட்டீங்களா? எனக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது என்று துள்ளினாள். அருண் புன்னகைத்து விஸ்வாவிற்கு வாழ்த்து சொன்னான். விஸ்வா, இது ஒரு பெரிய பொறுப்பு. உனக்கு எது வேணும்னாலும் கேளு, நான் இருக்கேன். பரத், கண்ணம்மா வெளியே தோட்டத்தில் நடந்து கொண்டு விஸ்வாவும் இந்துவும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நாமளும். அவன் அவளது இடையே சுற்றி வளைத்து தன் பக்கம் இழுத்தான். அபர்ணா வெக்கத்தில் தலை குனிந்தாள். மாமா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். ஆனா இந்து விசேஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கும் தான் கண்ணம்மா. பரத் அவளை ஒரு மரத்தின் நிழலில் நிறுத்தி அவளது முகத்தை வருட தொடங்கினான். மரங்களில் இருந்து உதிர்ந்த பூக்கள் அவர்கள் மேல் விழ பரத் மெல்ல அவளது இதழ்களில் தன் உரிமையை நிலைநாட்டினான். அந்த நீண்ட முத்தத்தில் அவர்களின் அத்தனை ஏக்கங்களும் கரைந்தன. அபர்ணா அவனது சட்டையை இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது காதலில் தன்னை முழுமையாக சாய்த்தாள். அடுத்த நாள் அனைவரும் கேரளா நோக்கி பயணம் சென்றனர். ஆலப்புழாவில் அவர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான ஹவுஸ் போட் காத்து இருந்தது. அது ஒரு மிதக்கும் அரண்மனை போலவே இருந்தது. 3 தம்பதிகளுக்கும் தனித்தனி அறைகள், இடையில் ஒரு பெரிய ஹால். தண்ணீரில் படகு மெல்ல நகரத் தொடங்கியது. அஸ்வினியும் அருணும் டேக்கின் நுனியில் நின்று காற்றில் பறந்தனர். விஸ்வா இந்து ஒரு சாய்வு நாற்காலியில் அமர வைத்து அவளுக்கு பழச்சாறு கொடுத்து கொண்டிருந்தான். நிலப்பொண்ணு, இந்த காற்று உனக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் நீ நடக்கும்போது கூட ரொம்ப மெதுவாக தான் நடக்கணும். இந்துஜா சிரித்து கொண்டே செய்கையில், மாமா, நான் ஒன்று கண்ணாடி பொம்மை இல்லை என்று சொன்னாள். எனக்கு நீ கண்ணாடி பொம்மை தான். உன்னை நான் ரசித்தது பார்த்தது, இனி உன் மூலமாக வர அந்த உயிரையும் நான் ரசிக்கணும். இரவு நேரம் ஹவுஸ் போட் ஒரு அமைதியான இடத்தில் நிறுத்தப்பட்டது. தண்ணீரில் நிலவின் பிம்பம் அசைந்து கொண்டு இருந்தது. பரத் அபர்ண அறையில் வெளியே தவளைகளின் சத்தமும் தண்ணீரின் மெல்லிய அலை ஓசையும் கேட்டுக்கொண்டு இருந்தது. பரத் அறைக்குள் இருந்த விளக்குகளை அணைத்துவிட்டு ஒரு மெழுகுவத்தியை மட்டும் ஏற்றினான். கண்ணம்மா, இந்த ஹவுஸ் போட்ல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி இருக்குல்ல? அபர்ணா ஒரு மெல்லிய பட்டு உடை அணிந்திருந்தாள். அவள் நிலவை பார்த்தபடி ஜன்னல் ஓரம் நிற்க பரத் அவளுக்கு பின்னால் சென்று அவளது தோள்களில் முகம் புதைத்தான். அவன் அவளது உடையை மெல்ல விளக்க அபர்ணாவின் மேனி நில ஒளியில் ஜொலித்தது. பரத் அவளை அப்படியே அள்ளி அணைத்து தன் அணைப்பிற்குள் சிறைப்பிடித்தான். அந்த அறையிலும் காதலும் காமமும் ஒரு மௌனமான கவிதையை பாடின. அந்த மிதக்கும் இல்லத்தில் அவர்களின் உறவு ஒரு புதிய உச்சத்தை எட்டியது. ஆலப்புழாவின் நீரில் ஹவுஸ் போட் மெல்ல அசைந்து கொண்டு இருந்தது. சுற்றிலும் தென்னை மரங்களின் நிழல்கள் தண்ணீரில் நீண்ட கோடுகளாய் விழுந்தன. பரத் தனது அறையின் பால்கனியில் அமர்ந்து தன் மடியில் கிடந்த கித்தாரில் மெல்லிய தாளங்களை மீட்டினான். அபர்ணா குளித்துவிட்டு ஒரு மெல்லிய சந்தன நிற சேலையில் வெளியே வந்தாள்.
அவன் அருகில் அமர்ந்து அவன் தோளில் தலை சாய்த்து, இந்த தனிமை எவ்வளவு அழகா இருக்குல்ல. அவன் அவளது முகத்தை ஏந்தி அவளது நெற்றியில் நீண்ட முத்தம் ஒன்றை பதித்தான். அந்த பாசமான தீண்டலில் அபர்ணா தன்னை மறந்தாள். இருவரும் அந்த அமைதியான நீர்ப்பரப்பையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களின் மௌனம் 1000 வார்த்தைகளை பேசியது. மறுபுறம் விஸ்வா இந்துஜா அறையில் சூழலே வேறாக இருந்தது. விஸ்வா ஒரு டாக்டராகவும் கணவராகவும் நிலா பெண்ணை ஒரு நிமிடம் கூட தனியா விடவில்லை. நிலா பொண்ணு, இங்க வா, இந்த ஜூஸை குடி. இப்போ நீ 2 பேருக்காக சாப்பிடணும், தெரியுமா? இந்துஜா சிரித்து கொண்டே சைகையில், மாமா, இப்பதான் குடிச்சேன், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு என்று சொன்னாள். அதெல்லாம் தெரியாது, என் செல்ல குட்டி உள்ள வளருதுல்ல, அவனுக்கும் இது தேவை. விஸ்வா அவள் அருகே அமர்ந்து அவளது மடியில் தலை சாய்த்து கொண்டான். நிலா பொண்ணு, உன்னை பார்த்தப்போ நீ பேச முடியாதுங்கிறது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இப்போ உன் வயிற்றுக்குள்ள வளர்ற அந்த ஜீவன் உன்னை மாதிரி அமைதியா இருக்குமா, இல்ல என்ன மாதிரி வாழுத்தனமா இருக்குமான்னு நினைக்கும்போது எனக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது. இந்துஜா அவனது தலைமுடியை வருடினாள். விஸ்வா மெல்ல அவளது அடிவயிற்றில் காது வைத்து, குட்டி நிலா, உள்ள என்ன பண்ற? உங்க அம்மா என்னை ரொம்ப வேலை வாங்குறாங்க, சீக்கிரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணு என்று பேசினான். இந்துஜா வெக்கத்தில் அவனது தலையை தட்டினாள். விஸ்வா எழுந்து அவளை இருக்க அணைத்து கொண்டான். புதிதாக திருமணமான அஸ்வினியும் அருணும் டேக் பகுதியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டு இருந்தனர். அஸ்வினி ஒரு அமைதியான பெண்ணாக மாறியிருந்தது. அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அஸ்வினி, ரொம்ப அமைதியா இருக்க? உன் மாமன்களை கலாய்க்கலையா இன்னைக்கு? இல்லை, இன்னைக்கு ஏனோ தெரியல, மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. உங்களை இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு அன்பா பார்க்கும்போது எனக்கு பழைய அருண் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. அருண் அவளது கையை பற்றி, பழைய அருண் செத்துட்டான் அஸ்வினி. நீ என் வாழ்க்கையில வந்த அன்னைக்கே அவன் மறைஞ்சிட்டான். இப்போ இருக்கிறது வெறும் உன் அருண் மட்டும்தான். அருண் அவளுக்கு ஒரு சிறிய வைர மூக்குத்தியை பரிசாக கொடுத்தான். அஸ்வினி அதை வாங்கும்போது அவளது கைகள் நடுங்கின. அருண் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொள்ள, அந்த இரவு அவர்களின் முதல் இரவு. அப்பொழுது அவர்களுக்கு நடந்து கொண்டு இருந்தது. இரவு 1 மணி. ஹவுஸ்போட்டின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு இருந்தது. பரத் அபர்ணாவை பின்னால் இருந்து அணைத்தபடி நின்றான். அவளது மேனியின் இருந்து வீசிய அந்த மல்லிகை பூவாசம் அவனை பித்தனாக்கியது. பரத் மெல்ல அவளது தோள் பட்டையில் முத்தமிட்டான். அவனது கைகள் அவளது மெல்லிய இடையை சுற்றி வளைத்து அவளை தன் பக்கம் இழுத்தன. அபர்ணா திரும்பி அவனது கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த காமம் அவளை அப்படியே கரைய செய்தது. பரத், நான் எப்பவும் உன்னோடவள் தான் என்று அவள் சொல்லும் முன்னே அவனது இதழ்கள் அவளது பேச்சை தடுத்தன. அந்த நள்ளிரவில் தண்ணீரின் நடுவே அந்த மிதக்கும் இல்லத்தில் அவர்களின் காதலும் காமமும் ஒரு மௌனமான நடந்து கொண்டே இருந்தது. பரத்தின் அணைப்பில் அபர்ணா தன்னை முழுமையாக சமர்ப்பித்தாள். மறுநாள் காலை கேரளாவின் பச்சை பசேல் என்ற இயற்கை எழிலோடு விடிந்தது. படகின் சமையல்காரர் சுட சுட பொட்டு மற்றும் கடலைக்கறி தயார் செய்திருந்தார். அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டனர். விஸ்வா பரத்தை பார்த்து, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன போட்டியில் கலந்துக்கலாமா? இங்கே லோக்கல் மக்கள் நடத்துறாங்க. நிச்சயமா விஸ்வா, ஆனா நம்ம லேடிஸ் எல்லாரும் படகுல இருந்து தான் வேடிக்கை பார்க்கணும். இந்து, நீ ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்துஜா சிரித்து கொண்டே சைகையில், நீங்க ஜெயிச்சிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்று சொன்னாள். கேரளாவில் அந்த படகு போட்டி முடிந்து அனைவரும் களைப்புடன் ஹவுஸ் போட்டிற்கு திரும்பினர்.
பரத் தன் சட்டையை கழற்றி போட்டுவிட்டு துண்டால் தலையை துடைத்து கொண்டிருந்தான். அபர்ணா உள்ளே வந்தாள். ஏமாமா இப்படி? எல்லோரும் பந்தயம்னு சொன்னா நிஜமாவே உயிரை கொடுத்து துடுப்பு போடுவீங்களா? மூச்சு வாங்குது பாருங்க. பரத் சிரித்து கொண்டே, விஸ்வா முன்னாடி தோத்துடக்கூடாதுன்னு பார்த்தேன் சொன்னம்மா. ஆனா அந்த துடுப்பு போட்டதுல கையெல்லாம் செம்ம வலி. கண்ணம்மா அவன் அருகே வந்து அமர்ந்து கையை பிடித்து பார்க்க, எங்க காட்டுங்க, தசை பிடிச்சிருக்கு, இருங்க நான் ஆயில் போட்டு தேய்ச்சி விடுறேன். அபர்ணா அவனது கைகளில் மெல்ல மசாஜ் செய்ய தொடங்கினாள். அவளது விரல்கள் பட்டதும் பரத் அவளை தன் பக்கம் இழுத்தான். கை வலிக்குதுன்னு சொன்னா இப்படிதான் பக்கத்துல வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் கொஞ்சம் ஓவரா சீன் போட்டேன். ரொம்ப தான் உங்களுக்கு. நான் நிஜமா பயந்துட்டேன் தெரியுமா? இப்போ கைய விடுங்க, வெளியே இருந்து கூப்பிடுறா. அவளை விஸ்வா பார்த்து பாரு. நீ என்னைய பாரு. இன்னைக்கு பந்தயத்துல நான் ஜெயிச்சதுக்கு எனக்கு என்ன பரிசு? பரத் அவளை விடாமல் இழுத்து தன் மடியில் அமர வைத்தான். அபர்ணா அவனது சட்டை இல்லாத மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். யாராவது கதவை தட்ட போறாங்க. தட்டட்டும், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வம்பு பண்றேன். அவன் அவளது கழுத்தோறும் முகத்தை கொண்டு செல்ல அபர்ணா அவனது தோலை கிள்ளினாள். அந்த அறையில் அவர்களின் சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டது. அடுத்த அறையில் விஸ்வா நிலா பொண்ணுக்காக ஒரு தட்டில் பழங்களை நறுக்கி வைத்திருந்தான். இத முழுசா சாப்பிடு. அப்புறம் அந்த படகு போட்டியில எல்லாரும் கத்தனப்போ நீ ஏன் அப்படி துள்ளுன? உனக்கு தான் இப்போ கண்டிஷன் தெரியுமில்ல. இந்துச்சா உதட்டை பிதுக்கி சைகையில், நீங்க ஜெயிக்கும் போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா பயப்படாதீங்க என்று காட்டினாள். பயம் இல்லடி, ஜாக்கிரதை. இனிமேல் இப்படி துள்ளக்கூடாது. அப்புறம் காலையிலிருந்து வாந்தி ஏதும் வந்ததா? இந்துஜா தலையசைத்து இல்லை என்று சொன்னாள். விஸ்வா அவள் அருகே அமர்ந்து அவளது வயிற்றை தொட்டு பார்த்தான். பாரு, என் வாரிசு உள்ள அமைதியா இருக்கான். நீ தான் ரொம்ப ஆட்டம் போடுற. இங்க வா. விஸ்வா அவளை அணைத்து கொண்டு கட்டிலில் சாய்ந்தான். நிலா பொண்ணு, இன்னைக்கு நைட் நாம டேக் மேல போய் படுக்கலாமா? அப்படியே ஆத்து தண்ணி சத்தத்தை கேட்டுட்டே தூங்கலாம். இந்துஜா சிரித்து கொண்டே செய்கையில், அங்க கொசு கடிக்கும் என்று சொன்னான். உன்னை எதுவுமே கடிக்க விட மாட்டேன், நான் இருக்கேன்ல. அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை தூங்க வைக்க முயன்றான். அப்பொழுது அஸ்வினியும் அருணும் அங்கே வந்தனர். அஸ்வினியின் முகம் வாடி இருந்தது. என்ன வாளு, ஏன் முகம் இப்படி இருக்கு? அருண் உன்னை ஏதும் திட்டினானா? மாமா, இவர்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இங்க வந்த பிறகும் போன்ல ஆபீஸ வேலை பார்த்துட்டு இருக்கார். ஹனிமூன் வந்தோமா லவ் பண்ணமான்னு இல்லாம. அஸ்வினி, அது ஒரு முக்கியமான மெயில், முடிச்சிட்டு வரேன்னு தானே சொன்னேன். அருண், இதெல்லாம் தப்பு. பொண்டாட்டியை விட உனக்கு வேலை முக்கியமா போயிடுச்சா? அஸ்வினி, வா நாம போய் கேரம் விளையாடுவோம். இவன் இங்கேயே மெயில் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அஸ்வினியை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். அருண் தர்ம சங்கடமாக இந்துவை பார்த்தான். அருண், அஸ்வினி சின்ன பொண்ணு, அவளுக்கு உன்னோட டைம் தான் வேணும். வேலையை அப்புறமா பாரு, முதல்ல அவளை போய் சமாதானப்படுத்து. இரவு 11 மணி. ஹவுஸ் போட்டின் ஸ்பெஷலாக கறிமீன் பொழிச்சது செய்திருந்தார்கள். அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். விஸ்வா, அந்த மீனை இந்துக்கு கொஞ்சம் கொடு, அவ சாப்பிடட்டும். அவளுக்கு மீன் வாடே பிடிக்கலையா, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்றான். நான் அவளுக்கு பால் சாதம் பிசைஞ்சு தரேன். அபர்ணா உடனே, பரவாயில்ல விஸ்வா, நான் பிசைஞ்சு தரேன். நிலா பொண்ணு, இங்க வா, என் பக்கத்துல உட்காரு. அபர்ணா இந்துஜாவுக்கு ஒட்டி விட்டாள். இதை பார்த்து அருண் அஸ்வினியை கையை பிடித்து கொண்டான். சாரி அஸ்வினி, இனிமேல் போன் எடுக்க மாட்டேன், ஓகேவா? நிஜமாவா? அப்படின்னா நாளைக்கு காலையில அந்த வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போவீங்களா?
கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். சாப்பிட்டு முடித்து அறைக்கு வந்ததும் பரத் கதவை தாளிட்டான். பரத் அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டு கண்ணாடியில் அவளது பிம்பத்தை பார்த்தான். விடுங்க, இப்ப எதுக்கு இப்படி பாக்குறீங்க? ஏன் என் பொண்டாட்டிய நான் பார்க்க கூடாதா? கண்ணம்மா, இன்னைக்கு ராத்திரி தூங்க வேண்டான்னு தோணுது. பேசிட்டே இருப்போமா? என்ன பேசுவீங்க? விடிய விடிய பாட்டு பாடுவீங்களா? பாட்டு மட்டும் இல்ல, வேற என்னென்னவோ வேணுமோ எல்லாம் செய்யலாம். பரத் அவளை தூக்கி மெத்தையில் போட்டான். அபர்ணா சிரித்துக்கொண்டே அவளை தள்ளினாள். விளக்கு அணைக்கப்பட்டது. மறுநாள் அனைவரும் அதிரப்பள்ளி அருவிக்கு சென்று இருந்தனர். தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் சத்தத்தில் மற்றவர்கள் பேசுவது கேட்கவில்லை. விஸ்வா இந்துஜா ஒரு பாறையில் அமர வைத்திருந்தான். பரத் அபர்ணாவை அழைத்து கொண்டு சற்று தள்ளி இருந்த மறைவான பகுதிக்கு சென்றான். மாமா, அங்க பாருங்க, விஸ்வாவும் இந்துவும் நம்மளையே பாக்குறாங்க. இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும் கண்ணம்மா, இந்த அருவி சாரல் குளிக்கலாம் என்று இருவரும் சந்தோஷமாக குளித்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது அவர்கள் முழுவதுமாக நனைந்ததால் அவளது அங்க அசைவுகள் அவன் கண்களுக்கு விருந்தாகின. அப்படியே அவள் கையை பிடித்து இழுக்க கண்ணம்மா வெக்கத்தில் சிவந்து, மாமா, யாராவது வந்துட்டு போறாங்க, கையை விடுங்க. அவளை பாறையோடு சேர்த்து அழுத்தி பிடித்து, யாரு வந்தா என்ன, என் பொண்டாட்டி மேல எனக்கு பசி எடுக்குது. இந்த தண்ணி சத்தத்துல நான் உன்னை என்ன பண்ணாலும் வெளியே கேட்காது கண்ணம்மா. பரத் அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைக்க அபர்ணா அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவனது கை அவளது நனைந்த இடையை தடவிய போது அவள் அப்படியே அவனது அணைப்பிற்குள் உருகினாள். ரெசார்ட்டிற்கு திரும்பியதும் விஸ்வா கதவை தாளிட்டு விட்டு இந்துவை மெத்தையில் அமர வைத்தான். நிலா பொண்ணு, இன்னைக்கு அறிவுல ரொம்ப நனைஞ்சிட்டேன். உடம்பு என்ன பண்ணுது? குளிருதா? இந்துஜா சைகையில் ஆமாம் மாமா, ரொம்ப குளிருது என்று சொன்னாள். விஸ்வா குறும்புடன் செடித்து, டாக்டர் கிட்ட அதுக்கு ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்கு. போர்வை எதுக்கு? இந்த மாமா இருக்குல்ல, இங்க வா. விஸ்வா அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கைகள் அவளது நனைந்த ஆடையை மெல்ல விளக்கின. இந்த தளதளப்பான உடம்பு இருக்கே, இதுதான் எனக்கு பிடிச்ச மெடிசன். இந்த மாமா இப்போ உன்னை ஒரு வழி பண்ண போறேன். அவன் அவளது இதழ்களை ஆழமாக சுவைக்க தொடங்கினான். இந்துஜா பேச முடியாமல் தன் மூச்சு காற்றால் விஸ்வாவின் காதலை ஏற்றுக்கொண்டாள். அந்த அறையில் அவர்களின் உடல்கள் ஒன்றாக கலந்து ஒரு தீயாய் திகைத்தன. அருண் அஸ்வினியை தூக்கி கொண்டு அறைக்குள் வந்தான். அஸ்வினி அவனது கழுத்தை கட்டி கொண்டு, அருண் விடுங்க, நானே வரேன் என்று சொன்னதும், இந்த ஜீன்ஸ் டிஷர்ட்ல நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அழகை பார்த்து எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அவள் சிரித்து கொண்டு, சரி, அப்புறம் இன்னைக்கு ஏன்பா இவ்வளவு கோவமா இருந்தீங்க? கோவம் இல்லை அஸ்வினி, அது ஆசை. அந்த அறிவில் எல்லோரும் இருக்கும்போது உன்னை என்னால தொட முடியலையேன்னு ஒரு வெறி. இப்ப பாரு, இந்த ரூம்ல நாம 2 பேர் மட்டும்தான். அவன் அவளை கட்டிலில் வீசினான். அஸ்வினியின் கலைந்த கூந்தலும் அவளது மிரட்சியான பார்வையும் அருணை கிளறின. உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அஸ்வினி. அவன் அவள் மேல் படர அஸ்வினி அவனது முதுகில் தன் நகங்களால் கோலமிட்டாள். அவர்களின் புதுமண வாழ்க்கை அந்த இரவில் ஒரு காம போராக மாறியது. மறுநாள் காலை அனைவரும் காப்பி குடிக்க வந்தனர். பரத் அபர்ணாவை இடுப்பில் கிள்ளி கொண்டிருந்தான். மாமா விடுங்க, விஸ்வா பார்க்க போறாரு. நான் எப்பவோ பார்த்துட்டேன். அப்போ பரத் முகத்தில் இன்னைக்கு ஒரு தனி பொலிவு இருக்கு. என்ன பிரதர், நைட்டு முழுக்க தூங்கலையா? தூங்க விட மாட்டேன்னு ஒருத்தி அடம்பிடிச்சா நான் என்ன பண்றது விஸ்வா?
அவளுக்கும் என் அன்பு பத்தலையாம். இன்னும் வேணும்னு கேட்குறா. கண்ணம்மா தலை குனிந்து, போய் சொல்லாதீங்க மாமா, நீங்க தான் என்னை விடாம. அனைவரும் சிரிக்க இந்து விஸ்வாவின் கையை பிடித்து கிள்ளினாள். அன்று இரவு மீண்டும் ஹவுஸ் போட்டில் பயணம். மழையின் தூறல் ஜன்னலில் தாளம் போட்டது. பரத் அபர்ணாவின் சேலை தலைப்பை பிடித்து இழுத்தான். கண்ணம்மா, இந்த மழை நேரத்துல ஒரு பாட்டு பாடவா? பாட்டு அப்புறமாமா, முதல்ல இந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டா உன் அழகை நான் எப்படி ரசிப்பேன்? கண்ணம்மா, உன் உடம்புல இருக்கிற இந்த ஒவ்வொரு மச்சமும் எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு தடவை உன்னை தொடும்போதும் ஏதோ முதல் முறை மாதிரி இருக்கு. அவன் அவளது சேலையை முழுவதுமாக விளக்கினான். அந்த கேரளா ஹவுஸ் போட்டில் அமைதியான மாலை நேரத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. அனைவரும் தத்தம் அறைகளில் ஓய்வெடுக்க அபர்ணா மட்டும் தற்செயலாக டேக் பகுதிக்கு தண்ணீர் குடிக்க வந்தாள். அங்கே அருண் தனியாக நின்று சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும் அவன் ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு மெல்ல பேச ஆரம்பித்தான். அபர்ணா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்னை கேட்பேன், தப்பா நினைச்சுக்க மாட்டியே? அபர்ணா ஒரு கணம் நின்றாள். அருணின் குரலில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். சொல்லு அருண், என்ன கேட்க போறீங்க? அவளது கண்களை ஊடுருவி பார்த்து, இல்ல, உனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுதே, இன்னும் சந்தோஷமான செய்தி ஒன்றும் சொல்லலையே, அதுதான் கேட்டேன். அந்த வார்த்தைகள் அபர்ணாவின் இதயத்தை சுருக்கென தைத்தன. அன்று திருமணத்தன்று அஸ்வினி செய்த அந்த விபரீத விளையாட்டு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அபர்ணாவுக்கு குழந்தை பிறக்காது என்று அஸ்வினி பொய் சொன்னதால் தானே அருண் அன்று திருமண மண்டபத்திற்கே வராமல் அவளை தவிர்க்க விட்டான். இப்பொழுது இவன் அதை தெரிந்துதான் குத்தி பேசுகிறானா என்று அவள் துடித்தாள். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு, அதெல்லாம் வர நேரத்தில் வரும் அருண். இப்போ நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா குழந்தை பெற்றுக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கோம். அதனால இப்போதைக்கு அந்த பேச்சுக்கு இடமில்லை. அபர்ணாவின் இந்த துணிச்சலான பதிலில் அருண் வாய் அடைத்து போனான். அவன் அங்கிருந்து நகர அபர்ணா வேகமாக தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டாள். அறைக்குள் வந்ததும் அபர்ணாவால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. மெத்தையில் விழுந்து குலுங்கி அழுதாள். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்த பரத் அபர்ணா இப்படி உடைந்து அழுவதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் அவளது கண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவிட மாட்டான். பரத் அவள் அருகே ஓடி வந்து அவளை அணைத்து தூக்கி, கண்ணம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி அழுற? யாராவது ஏதும் சொன்னாங்களா? சொல்லு கண்ணம்மா, என் உசிரே போகுது. அபர்ணா பேச முடியாமல் அவன் மார்பில் சாய்ந்து தேம்பினாள். யாருடா அவன்? என் கண்ணம்மாவை அழ வச்சது யாரு? இந்த நிமிஷம் அவன் உசுரோட இருக்க மாட்டான். கண்ணம்மா, உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட இந்த பரத் செத்து போயிடுவான், தெரியுமா? பரத் அவளது முகத்தை ஏந்தி அவளது கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தான். கண்ணத்தோட கண்ணம்மா, உன் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு நான் தவம் இருக்கேன். சொல்லு, என்ன நடந்துச்சு? அபர்ணா விக்கி விக்கி அழுதபடியே அருண் கேட்டதை கூறினாள். விஷயத்தை கேட்டதும் பரத்தின் கண்கள் சிவந்தன. அவன் எழுந்த அருணை தேடி போக முயல அபர்ணா அவன் கையை பிடித்து தடுத்தாள். வேண்டாம் மாமா, அஸ்வினி வாழ்க்கை இப்பதான் நல்லா இருக்கு. இப்ப போய் நீங்க சண்டை போட்டா எல்லாம் வீணாயிடும். எனக்காக அமைதியா இருங்க. பரத் ஆவேசத்துடன் சுவரை ஒரு குத்து குத்தினான். பிறகு மெல்ல தன் கோபத்தை குறைத்து கொண்டு அபர்ணாவை பார்த்தான். அவனுக்கு எப்படி துணிச்சல் இருந்தா உன்கிட்ட இதை கேட்பான்? கண்ணம்மா, குழந்தை பிறக்காதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஆனா அது பொய்ன்னு உனக்கும் எனக்கும் தெரியும்ல. நாம வேணும்னே தள்ளி போடுறோம்னு அவனுக்கு தெரியாது. பரத் அவளை இழுத்து தன் மடியில் அமர வைத்து கொண்டான். அவளது தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டான். அவன் அவளது நெற்றியில் நீண்ட முத்தம் ஒன்றை பதித்தான்.
அவளது அழுகை மெல்ல அடங்கியது. வெளியே மழை பெய்ய தொடங்கியது. அறையில் பரத் விளக்கை அணைக்கவில்லை. அபர்ணாவின் சோகத்தை மாற்ற விரும்பினான். கண்ணம்மா, இன்னைக்கு அருண் கேட்டதுக்கு ஒரு பதிலடி தரணும். நம்ம குழந்தைய பெத்துக்கணும். உன்னை நான் எப்பவுமே அளவிட மாட்டேன் கண்ணம்மா. இந்த இரவு, இந்த மழை எல்லாமே நமக்காக தான். வா, என் மார்புல சாஞ்சிக்கோ. அவன் அவளை மெத்தையில் சாய்த்து அவளது இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்தான். அபர்ணா தன் அத்தனை வழிகளையும் மறந்து அவனது அணைப்பிற்குள் புகுந்து கொண்டாள். அந்த இரவு அவர்களின் காதலில் ஒரு புதிய பிணைப்பை உண்டாக்கியது. அடுத்த நாள் காலை அனைவரும் கிளம்ப தயாரானார்கள். விஸ்வா அருணிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்க பரத் அபர்ணாவின் கையை பிடித்து கொண்டு அங்கே வந்தான். பரத் அருணின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு எச்சரிக்கை இருந்தது. பரத் அருணிடம், அருண், வாழ்க்கையில சில விஷயங்களை லேட்டா நடந்தாலும் அது ரொம்ப அழகா நடக்கும். என் கண்ணம்மாவுக்கு எது வேணும், எப்ப வேணும்னு எனக்கு தெரியும். இனிமேல் அவகிட்ட எந்த பேச்சும் நீ பேச வேண்டாம். இது அவ புருஷனா நான் உனக்கு கொடுக்கிற வார்னிங். அவன் தலை குனிந்து நின்றான். விஸ்வாவுக்கும் இந்துக்கும் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்தது. விஸ்வா பரத்தின் தோளில் கை வைத்தான். விடுங்க, நாம கிளம்புவோம். இந்து, அப்ப கூட போய் கார்ல உட்காரு. அபர்ணா இந்துவின் கையை பிடித்து கிளம்ப பரத் அருணை ஒரு முறை முறைத்து விட்டு சென்றான்.